சொல்றீ. சொல்றியா? நேற்று வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏன் வரல? உனக்கா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? சும்மா சொல்லக்கூடாது. சூப்பர் கம்பெனி. வயசு கொஞ்சம் கூட தான். ச்சே. ஹலோ, என்ன மேடம் ஈஸி வந்துருச்சா? அதெல்லாம் வந்துடுச்சு. சும்மா தான் கால் பண்ணேன். நான் உங்களுக்கு சொன்னால் கோச்சிக்க மாட்டீங்களே. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. தேங்க்ஸ். உங்கள் வாய்ஸ் கேட்க ரொம்ப சூப்பராக இருக்கு மேடம். என் ஃப்ரெண்டு காட்டேஜ் இருக்கு. கட் பண்ணிட்டாலே. ச்சே. நீ எப்படிங்க? ஹாய். சும்மா அப்படியே வந்துட்டு போலான்னு வந்தேன். இதென்னமோ எனக்கு சரியா படல. ஹலோ பிரியா, ஜஸ்ட் சும்மா தான் வந்தேன். சும்மா வந்தா பிரச்சனை இல்ல, வேற எதுக்கோ நீ ட்ரை பண்ற, அதுக்கு நான் ஆள் கிடையாது. ஓகேவா? என்ன சொல்றீங்க? புரியல. புரியல? சத்தியமா புரியலங்க. எங்கெல்லாம் அடிக்கடி வராதீங்க ரவி. எங்க அப்பா ரொம்ப மோசமானவர். அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை ஆயிடும். இப்போ எதுக்கு இதை இவ்வளோ பெருசாக்குறீங்க? கொஞ்சம் போரா இருந்துச்சு, ஃப்ரெண்டு வீடு கட்டுறாங்களே, போயிட்டு வரலான்னு வந்தேன். அப்போ உங்க மனசுல ஒண்ணுமே இல்லையா? கண்டிப்பா. ஷூர்? ம். இப்படிதான் பல பேர் பழகிட்டு லவ் அது இதுன்னு குழம்பிட்டு இருக்காங்க. இதான் உங்க பிரச்சனையா? அதுக்கு நீங்க சிரிக்கிறீங்க? இதை சொல்றது இல்லையா என்கிட்ட? உங்களுக்கு ஒன்று சொல்றேன். இப்போ இவளுக்கும் கதையை சொல்லிட வேண்டியதான். என்ன சொல்ல போறீங்க? ஒரு ஊர்ல ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன். அந்த பையன் ஒரு பொண்ணு. அவ்வளவு கொடுமை இல்லாத பொண்ணு உங்களை லவ் பண்ண என்ன பண்ணுவீங்க? என்ன பிரியா சொல்றீங்க? உங்ககிட்ட எதையுமே எதிர்பார்க்காத ஒரு பொண்ணு உங்களை லவ் பண்ண என்ன பண்ணுவீங்க? நான் ஏதாவது எதிர்பார்த்தனா?